தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா உங்ககிட்ட தனியா பேசணும், வா. என்னடா பேச போற? இந்த மூக்குத்தி ராஜா ரொம்ப மோசமானவன், அவன் மேல கைய வச்சுட்டு யாரும் உயிரோட இருந்ததில்லைன்னு யாராவது பேசிட்டு இருந்தாங்களா? அதுக்கு பயந்து தனியா கூட்டிட்டு போய் என் காலில் விழுந்து கெஞ்ச போறியா? டேய், இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீ வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா அடுத்த அட்டம்ப்ட்ல உன்னை கொன்னு நான் வந்த வேலையை முடிப்பேன்டா. என்ன சொன்ன? வந்த வேலையை முடிப்பியா? அப்ப என்ன கொல்லதான் அந்த எஸ்எஸ்கே அனுப்பியிருக்கான், கரெக்டா? நீ வாண்டடா வந்து என்கிட்ட வம்பு எடுக்கிறப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அப்ப நீ எஸ்எஸ்கேவோட ஆள் தானே? சொல்லு, எஸ்எஸ்கே சொல்லிதான் என்ன கொல்ல வந்தியா? சொல்றா, சொல்லு. அந்த எஸ்எஸ்கே தான் அனுப்பிச்சா, நான் உன்ன சொல்றா. டேய், சட்டையில இருந்து கையடா. டேய், ஏடா கைய. சொல்றா நீ. டேய், சட்டையை விட போறியா இல்லையா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கைய எடுக்க போறியா இல்லையா? சொல்லு, மரியாதையா சொல்லு. கையடா. சொல்றா. வாடா. ஏய், டேய், நீ கேட்டா நான் பதில் சொல்லணுமா? பதில் சொல்லணுமாடா? கௌதம் சார். சொல்லு. சொல்றா. சார், யாராவது பாத்திர போறாங்க சார். சார், வேண்டாம் சார். சார், சார், வா. வான்னு சொன்னேன். வேலையை பாருங்க, வேலையை பாருங்கடா. வேலையை பாருங்கப்பா, வேலையை பாருங்க. சொல்றா. டேய், நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இல்லன்னு வச்சுக்கோ, இந்த மோட்டார் ரூம் தான் உனக்கு சமாதி. சொல்லு, நீ உண்மையை சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. உனக்கு நாகவ தெரியுமா? சொல்றா. கையில நாகப்பாம்பு டாட்டு போட்டிருக்கிற அந்த நாகவ தெரியுமா? எனக்கு தெரியாது. தெரியாது? டேய், எனக்கு கொலகாரனாக்கா. நாகுவும் உனக்கு நல்லா தெரியும். அவன் என் தம்பி கார்த்திகை எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லிரு. எனக்கு தெரியாது, தெரியாது, தெரியாதுடா. எனக்கு தெரியாதுங்கறல்ல. டேய், பொய் சொல்லாத. உன்னை கொன்றுவேன் பொய் சொன்னா. எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் அவங்க சுயநலத்துக்காக என் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க. அவங்க போடுற எலும்பு துண்டுக்காக நீயும் நாகவும் எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இத பாரு, கொலை வெறியில இருக்க. இப்ப நீ உண்மையை மட்டும் சொல்லல, டேய், அடிச்சு சாகடிச்சிருவேன். உண்மையை சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா எனக்கு தெரியாது. டேய், எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்லிரு. ஏய், சார், 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 போலீஸ் சார். போலீஸ் வராங்க சார். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மூக்குத்தி ராஜா இருக்கான்ல, அவன் மறுபடியும் உள்ள வந்துட்டானே சார்.
டேய் இனிமே உனக்கு இந்த மோட்டார் ரூம் தாண்டா ஜெயிலு. உண்மையை சொல்ற வர இங்கேயே கடை. சார் சார் மூக்குத்தி ராஜாவை என்ன பண்ணுங்க சார்? இல்ல சார், அவன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். அதனால அவன் கை காலெல்லாம் கட்டி போட்டு வந்திருக்கேன். நாகோபத்திரம் உண்மையை சொல்ற வரைக்கும் அவன் அங்கேயே இருக்கட்டும். ஐயோ, ஈவினிங் கைதிகளை கணக்கெடுக்கும் போது சிக்கலாயிடுமே சார். அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். மூக்குத்தி ராஜா வாயை திறந்தாதான் அதை வச்சு நாகுவையும் கார்த்தையும் கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சு நான் கேஸ்ல இருந்து தப்ப முடியும். சரி சார், கவலை விடுங்க. நான் ஏதாவது செஞ்சு கணக்கெடுக்கிறப்ப மூக்குத்தி ராஜா எங்கன்னு சந்தேகம் வராதபடி செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த நாகு ஊர் முழுக்க தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்கிறானே. ஆமா மாமா, நாக என்ன இங்க ஆளை காணோம்? எங்கேயாவது வேலையா வெளியே போயிருப்பாருடா. நாகவும் இல்ல, இவனுங்களும் மும்மரமா சீட்டாடிட்டு இருக்கானுங்க. கதவு வேற திறந்திருக்க, தப்பிக்க தான் சரியான நேரம். சார் ஒரு நிமிஷம், இவனை எங்கேயாவது இல்லம்மா, பாத்துட்டீங்களா? நான் பார்க்கல, தெரியல. வேற யார்ட்டையாவது கேளுங்க. டேய், அவன் கட்ட ஊத்துட்டான்டா, வாடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இவன் பேர் நாகு. இவனை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லைங்க, நான் ஊருக்கு புதுசு. டேய் கௌதம், இன்னைக்கு உனக்கு என் கையால தாண்டா சாவு. இங்க பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ரவுடிங்களை சொல்லி பயமுறுத்தினா நான் பயந்துருவேனா? சென்னையில இருக்கிற அத்தனை ரவுடியும் எனக்கு தெரியும்டா. போன வைடா முதல்ல. எல்லா ரவுடியும் தெரியும்னு சொல்றாரே, அப்ப இவர்கிட்ட விசாரிச்சு பா. சார் 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 சார், இவனை பாத்திருக்கீங்களா சார்? இவன் பேரு நாகு சார். இவனும் பெரிய ரவுடி தான். மா, எனக்கு தெரியாதுமா. சார், இப்பதானே சிட்டில இருக்கிற எல்லா ரவுடியும் தெரியும்னு சொன்னீங்க. சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு தெரிஞ்ச ரவுடிங்க கிட்ட இவனை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன். அட ஏமா நீ வேற, நானே கடன் பிரச்சனைக்கு பயந்து போன்ல சும்மா உதார் விட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ரவுடியும் தெரியாதுமா. நான் ரவுடிய சினிமால மட்டும் தான் பார்த்திருக்கேன். அட போம்மா நீ வேற. சார் ஏய் ஏந்தரா, ஏய் ஏந்தரா. அட ஏய் ஏய் ஏந்தரா. என்னடாச்சு? என்னடா அது? ஐயோ,
மூச்சு பச்சு இல்லாம இருக்கான். செத்துக்கிட்டு போயிட்டானா? இவர் 4 இடத்துக்கு போறவரு. இவரை கேட்டா நாகுவை பத்தி தெரிஞ்சாலும் தெரியும். டீ குடி. அண்ணே, சொல்லுமா. அண்ணே, இவன் பேர் நாகு. இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா. அண்ணே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே. இவனால என் ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரு. இந்த நாகுவை பிடிச்சாதான் அவரை வெளியே கொண்டு வர முடியும். இவரை பார்த்த மாதிரி தெரியலையேம்மா. சரிண்ணே. என்னம்மா இது ஃபுல்லா டீ கொடுங்க. ஃபுல்லா தரதா? எவ்வளவுக்குமா வேணும் சொல்லு. 10 ரூபாய்க்கா 20 ரூபாய்க்கா? நான் காசு கொண்டு வரலையே. காசு இல்லாம எப்படி டீ கொடுக்கறது? போய் காசு எடுத்துட்டு வா. நீங்க டீ கொடுங்க, நான் போய் காசு எடுத்துட்டு வரேன். என்னம்மா என்ன ஏமாத்த பாக்குறியா? நீ பாட்டுக்கு வர, காசு இல்ல டீ கொடுக்கற. கிளம்பு கிளம்புமா. எங்க அப்பா பேரு சொன்னா எல்லா கடையிலயும் காசு கேட்காமலே டீ கொடுப்பாங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்க. அது யாரு உங்க அப்பா? அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, எங்க அப்பா பேரு நாகு. உங்க அப்பா யாரா இருந்தா எனக்கு என்ன? காசு இருந்தா டீயை கொடுப்பேன், இல்லன்னா கிடையாது. போ. கொடுக்க மாட்டியா? இரு, எங்க அப்பா கிட்டே சொல்றேன். நாகுவான் நாகு, பெரிய நாகப்பாம்பு. இவரை பார்த்து பயப்படுறதுக்கு. இப்போ ஒரு பொண்ணு நாகங்கிற ரவுடியை பத்தி விசாரிச்சது. அந்த பொண்ணு எங்க? அடடா, எங்க ரவுடி நாகுவை பத்தி சொல்லலான்னு பார்த்தா அந்த பொண்ணை காணுமே. அந்த நாகு எப்போ எஸ்எஸ்கேவை பார்க்க வருவான்? அவனை வச்சு கார்த்திகை கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் கௌதம காப்பாற்ற முடியும். ஹலோ சார், நான் நாகு பேசுறேன். ஹலோ ஹலோ சார், நான் நாகு பேசுறேன். கேக்குதுங்களா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, இங்க டவர் சரியா கிடைக்கல, ஒரு நிமிஷம் இரு. சரிங்க சார், சரிங்க சார். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது. என்ன விஷயம் சொல்லு. ஹலோ நாகு, என்ன நாகு இப்ப கேக்குதா? சார் கேக்குதுங்களா? என்ன விஷயம் சொல்லு. சார், ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று ஆயிடுச்சு சார். அப்படின்னா ஆச்சு, என்ன சொல்ற? மை காட். ஏய், சரி, கார்த்திக் இப்ப எப்படி இருக்கான்? எழுப்பி பார்த்தேன் சார், அவன் எழுந்துக்கல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். டேய் இடியட், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கார்த்திகை ஜாக்கிரதையை பார்த்துட்டு தானே உன்னை வச்சிருக்கேன். ஆனா நீ அவனை சாகடிச்சிருவ போல. சார், விட்டு இருந்தா என்ன அடிச்சு போட்டு அந்த கார்த்தி தப்பிச்சு போயிருப்பான் சார். அது இதை விட சிக்கலா இருக்கும்ல, அதான் ஒரு தட்டு தட்டினேன். அவன் மயக்கமாயிட்டான் சார். சாரி சார். டேய், அந்த கார்த்திக் செத்து போயிட்டானா எங்க பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும்டா. ஒண்ணு அவன் சோறு திங்காம சாக பாக்குறான், இல்ல நீ அவனை அடிச்சு கொல்ல பாக்குற. ஆக மொத்தத்துல 2 பேரும் நிம்மதி இல்லாம பண்றீங்கடா. நாகு, கௌதம கொல்றதுக்கு ஜெயிலுக்குள்ள மூக்குத்தி ராஜாவை அனுப்பிட்டேன். இங்க பாரு, அவன் வேலையை முடிக்கிற வரைக்கும் கார்த்திகோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது.
புரியுதா? சரிங்க சார். இவ எதுக்கு இங்க வரா? நான் உடனே ஃபோன் பண்ணி டாக்டர் அனுப்புறேன். அதுக்குள்ள கார்த்திக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்களா? ஓகே சார். டேய், மறுபடியும் சொல்றேன்டா, கார்த்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. இனிமேலாவது அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கடா. சரி, டாக்டர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஓகே சார், நாங்க பாத்துக்கிறோம். ஏய், எஸ்எஸ்கே, இப்ப கார்த்திகை பத்தி தானே பேசிட்டு இருந்தீங்க. அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்றீங்கன்னா அப்ப கார்த்திகை கடத்தினது நீங்க தானா? அவன் உங்ககிட்ட தான் இருக்கானா? சொல்லுங்க, எதுக்கு கார்த்திகை கடத்துனீங்க? பைரவி, அது அது வந்து இப்ப கார்த்திக் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அப்ப இலக்கியா தேடிட்டு இருக்கிற நாகு உங்க அடியாளா? அவன்கிட்ட தான் இப்ப பேசிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க எஸ்எஸ்கே. கார்த்திகை கடத்தினது கௌதம் இலக்கியா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உங்க மேலதான் சந்தேகம் வந்துச்சு. இப்ப அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, ஏன் கார்த்திகை கடத்தி வச்சிருக்கீங்க? என்ன என்ன பைரவி, என்ன சொல்ற? நான் கார்த்திகை கடத்தினானா? இல்ல, நான் இல்ல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. போய் சொல்லாதீங்க. இப்ப நீங்க அவனை பத்தி தானே யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்தீங்க. உங்க நாடகம் தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லுங்க, கார்த்திக் எங்க? ஏய், என்ன பைரவி பேசுற? நான் எதுக்கு கார்த்திகை கடத்தணும்? அவனை கடத்தி நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு கௌதம பழி வாங்கணும். அதுக்கு கார்த்திகை கடத்தி பழிய கௌதம் மேல போட்டுட்டீங்க. கரெக்டா? ஏய், இல்ல இல்ல, உன் கற்பனைக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. போன்ல எங்க லாரி டிரைவர் கார்த்திகேயனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நீ அதை கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என்ன அப்படி சந்தேகமா பாக்குற? அப்படிலாம் பார்க்காத. இன்னைக்கு லாரி ஆக்சிடென்ட் ஆகி என் டிரைவர் கார்த்திகேயனுக்கு அடிபட்டிருக்கு. அதான் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன நம்ப பைரவி. எஸ்எஸ்கே, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்கிட்டலாம் எதையும் மறைக்க தேவையில்லை. இப்போ கௌதம் இலக்கியா 2 பேரும் எனக்கு எதிரிங்க தான். அவங்கள பழி வாங்க தான் நீங்க கார்த்திகை கடத்தி இருக்கீங்கன்னா நான் கோவப்பட மாட்டேன். பரவாயில்ல, உண்மையை சொல்லுங்க. எஸ்எஸ்கே, நீங்க உண்மையை சொன்னா கௌதம் மேல இருக்கிற கேஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அதை வச்சே சொத்தையும் மீட்டு கார்த்திக் கிட்ட கொடுக்கலாம். அதுக்காக தான் கேக்குறேன். இப்ப கார்த்திக் எங்க? அடிப்பாவி, உன்னை போய் கார்த்திக் அம்மானு கூப்பிட்டானே. அட என்ன பைரவி, நான் எப்படி சொன்னாலும் நீ நம்ப மாட்டேங்கிற. கார்த்திகன் நான் கடத்தல, அவன் என்கிட்ட இல்ல. அவனை கடத்தினது அந்த கௌதமும் இலக்கியாவும் தான். அவங்கதான். நீ அவங்க கிட்ட போய் சண்டை போடு போ. எஸ்எஸ்கே வேணாம், இது நல்லா இல்ல. ஐய, என்ன பைரவி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நீ எங்க பக்கம் இருக்க? உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்கு எனக்கு என்ன பயம்? நாங்களே கார்த்திகை கண்டுபிடிக்க முடியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ வேற இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க. சரி சரி, அந்த டிரைவர் கார்த்திகேயனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அனுப்பணும். நான் போறேன். நில்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு பைரவி. நீ இன்னொரு நாள் வா, நாம ஃப்ரீயா பேசிக்கலாம். ஓகே, சாரி. அத்தை, அத்தை என்னத்த? என்னையும் அத்தையும் ஏன் ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? ஆமா,
என்ன விஷயம்? எதுக்காக இவ்வளவு அவசரமா கூப்பிட்ட? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சொல்லுங்க. கௌதம நிரந்தரமா ஜெயில போடுறதுக்கு ஆளாளுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அத பார்த்து டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.